श्री महागुरभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வெங்கடேஷ சுப்ரபாதத்தின் 6வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பஞ்சானனாப்ஜபவசன்முகவாசவாத்யா த்ரைவிக்ரமாதிச்சரிதம் விபுதாஸ்துவந்தி பாஷாபதி படதி வாசர சுத்திபாராத் சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்ரபாதம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். பஞ்சானனாப் ஜபவ சண்முக வாசவாத்யா. பஞ்சானன, பஞ்ச என்றால் 5 என்ற அர்த்தம், ஆனன என்றால் தலைகள் உடையவர் என்ற அர்த்தம். அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்தால் பஞ்சானன என்றால் 5 தலைகள் உடையவர் என்ற அர்த்தம். நம்ம விநாயகருக்கு, நம்மளோட கணேசனுக்கு 5 தலைகள் இருக்கு என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால 5 தலைகளை உடைய, 5 சிரசுகளை உடைய நம்ம விநாயகராக இருக்கும் அவரும், ஷண்முக 6 முகங்கள் உடைய ஆறுமுகப் பெருமானான முருகனும், வாசவாத்யா வாசவ என்று அழைக்கப்படும் இந்திரன், இவரும், இந்த 3 பேருமே நம்ம பெருமாளை வழிபட ஆரம்பிக்கிறார். இப்போதான் இந்த சமயத்துல, இந்த புலன்காலை பொழுதுல வழிபட ஆரம்பிக்கிறார். அதனால விநாயகர், சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படும் முருகர், அப்புறம் இந்திரன், இந்த 3 பேருமே நம்ம பெருமாளை புலன்காலை பொழுதில் வழிபடுகிறார்கள் என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. பஞ்சானனாப் ஜபவ சண்முக வாசவாத்யா த்ரைவிக்ரமாதி சரிதம் விபுதாஸ்துவந்தி. அதாவது இந்த 3 பேருமே வழிபட்டதுக்கு அப்புறம் அந்த 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாளாம். அப்படி என்ன இவா 3 பேருக்குள்ள உரையாடல் என்றால், நம்மளோட பெருமாள் அவரோட அந்த அழகான திவ்யமான அந்த அவதாரங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாளாம். எப்படி நமக்கு தசாவதாரம் தெரியுமோ அது போலவே இவர்களும் அந்த தசாவதார கதைகளும் மீண்டும் பல அவதாரங்களின் கதைகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாளாம் இந்த சமயத்தில். அதனால இந்த மாதிரி கதைகள் பேசும்போது முக்கியமாக ஒரு கதையை பற்றி பேசுகிறாளாம். அதுதான் திரிவிக்ரமாவதாரம். திரிவிக்ரமாவதாரம் என்றால் வாமன அவதாரத்தான் திரிவிக்ரமன் என்று அழைப்போம். அதனால வாமன அவதாரத்தை பற்றி முக்கியமாக, அதை பற்றி பிரமுகமாக இந்த 3 பேருமே பேசிட்டு இருக்கா. பாஷாபதி படதி வாசர சுத்தி மாராத். அதாவது பாஷாபதி நம்ம பேச்சு திறமைக்கு அதிபதியாக இருப்பவர், பேச்சு திறமைக்கு கடவுளாக இருப்பவர் ப்ரஹஸ்பதி. அதனால அப்பேற்பட்ட ப்ரஹஸ்பதியே அவரோட மனதில் அந்த பக்தியை வளர்த்து கொண்டு, அவரோட மனதில் இருக்கிற பக்தியை வாய் வழியாக ஸ்லோகங்களாக பிரார்த்தனையாக நம்ம பெருமாளை நோக்கி செய்யறாராம். அதனால நம்ம கணேசன், விநாயகன், முருகர், இந்திரன் மற்றும் ப்ரஹஸ்பதி, இந்த 4 பேருமே வழிபடுறாராம் நம்மளோட விஷ்ணுவை, பெருமாளை. பாஷாபதி படதி வாசர சுத்தி மாராத் சேஷாத்ரி சேகர விபோ தவ சுப்ரபாதம். அதாவது இப்போ இவா எல்லாம் போன ஸ்லோகத்துல சப்த ரிஷிகள் சேஷாத்ரி என்னும் அந்த மலையின் உச்சியில அவதரித்த பெருமாளுக்கு நமஸ்காரங்கள் என்று சொன்னான். இப்போ அதே லைனை இந்த தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்றாளாம். அதனால சேஷாத்ரி என்னும் அந்த மலையின் உச்சியில அவதரித்த பெருமாளாக இருக்கும் நீரே, உனக்கு நமஸ்காரம், உனக்கு சுப்ரபாதம், நீ எழுந்துக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த மூத்த மகன் எங்க போறான்னா, முதல்ல இந்த சாப்பாடு வேணும் என்பதற்காக ஜமீன்தாரோட இடத்துக்கு போறாராம். இந்த ஜமீன்தார் என்பவர் அந்த கிராமத்திலே ரொம்ப பணக்காரனாக இருந்தவர். அதனால அவர்கிட்ட போனா ஏதாவது வழி கிடைக்கும் என்று போறாராம். இந்த மாதிரி அவனோட வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற அந்த ஜமீன்தாரோட வீட்டுக்கு போகிறதுக்குள்ள, அந்த போகிற டிஸ்டன்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி போக ஆரம்பிக்கிறதாம். பசி 2 நாளாக சாப்பிடவே இல்லை. அப்படி ஒரு பசி அவரை போட்டு வாட்டி எடுக்கிறதாம் இந்த மூத்த மகனை. இவன் போகிறான், நடந்து போயிட்டே இருக்கான். அந்த ஜமீன்தாரோட வாசலுக்கு அந்த ஜமீன்தாரோட பேரை சொல்லி கூப்பிடுறார். கொஞ்சம் வெளியில் வாங்கோ என்று கத்துறான் அங்கேருந்து. அப்போ அந்த மனைவி அங்கேருந்து பார்க்குறானாம். யார், என்ன வேணும்னு கேட்கறதுக்குள்ள அந்த மூத்த மகன் அங்கேயே மயங்கி கீழே விழுறானாம். ஏன்னா 2 நாளாக சாப்பிடல, அவ்வளவு பசி, அவ்வளோ ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கான். அதனால் அங்கேயே அந்த எல்லா சக்தியும் போய் அங்கே விழறானாம், அங்கே மயங்கி.
அப்போ அந்த மனைவி உள்ளேருந்து ஜமீன்தாரோட மனைவி உள்ளேருந்து வெளியில வந்து, "உனக்கு என்ன வேணும் சாப்பிட? இப்பவே சொல்லு. என்ன வேணும் சொல்லு. இறந்து கொண்டிருக்க. கொஞ்சம் கொஞ்சமா செத்துன்னு இருக்க. என்ன வேணும் சொல்லு" என்று கேட்க, அந்த மகன் சொன்னானாம், "எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னோட அம்மா அங்க உடம்பு சரியில்லாம தூங்கின்னு இருக்காங்க. என்னோட அம்மாவுக்கு உங்களால என்ன முடியுமோ அத சாப்பிட தாங்கோ. அது மட்டுமே எனக்கு போதும்" என்று சொல்றானாம் அந்த மகன். அதனால தான் பசியில வாடிக்கொண்டிருந்தாலும், தான் பசியில கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போயிட்டு கொண்டிருந்தாலும், அந்த சமயத்திலும் தன்னோட தாயோட அந்த நிலைமை எப்படியாவது ஏத்த முடியுமா? அதை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக மேல ஏத்த முடியுமா என்று பார்க்கிறானாம் இந்த பையன். இந்த நீதி கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னவென்றால், நம்ம எல்லாருக்குமே பிறப்பளித்தவள் நம்மளோட தாய். அதனால அப்பேற்பட்ட தாய்க்கு வந்து எப்பொழுதுமே நன்றி கடனோட இருக்கணும். அப்பேற்பட்ட நன்றி கடன நம்ம அன்பாக திருப்பி செலுத்தலாம் என்பதை இந்த கதை சொல்றது. இந்த நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.